సూపర్ అన్న, సూపర్ చాలా 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 బాగుంది. కేజీఎఫ్ డబుల్ అయిపోయింది, డబుల్ ఉందన్న. బాహుబలి కోసం ఎంత వెయిట్ చేస్తారంటే దానికంటే ఎక్కువ వెయిట్ చేస్తారు పార్ట్ 2 కోసం. படம் பம்பர், சூப்பர் ஹிட், நோ வேட்ஸ், அமேசிங். கதை அதே தான். எப்படின்னா கேஜிஎஃப் டச் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப் டைரக்டர் வந்து மதர் சென்டிமெண்ட் தான் வரும் மேக்ஸிமம். அதே மதர் சென்டிமெண்ட் டச் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் அதே மாதிரி டச் பண்ணியிருக்காங்க. பட்டன் கிளிகின்னு கிழிச்சிருக்காப்புல. பிருத்திவிராஜும் வந்திருக்காப்புல. பிருத்திவிராஜ் 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா பிருத்திவிராஜ் டாம் கேரக்டர். அண்ட் லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் பிருத்திவிராஜும் சரி பிரபாஸும் சரி பிச்சு உதவிட்டாங்க. தமிழ் இல்லை, தெலுங்கு இல்லை, ஹிந்தி எல்லாரும் பிளாக் பஸ்டர். ஒன்று எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இளைய தளபதி நடிக்கணும் இந்த படத்தில் தமிழில். புரியுதா? நான் பிரபாஸ் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்கிறேன். தமிழில் இதே படத்தை நம்ம தளபதி பண்ணார்னா எங்கேயோ போகும். அது தளபதிக்கிட்ட போகணும், போய் சேரணும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சான்ஸே கிடையாது. படம் போயிட்டே இருக்குது. செகண்ட் கொஞ்சம் ஸ்லாக் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் எவனுமே இல்லை. சீட்டு நுனியில் தான் இருக்கேன். பிஜிஎம் சொல்லவே வேணாம், பிச்சுக்குச்சு. சாங்ஸும் நல்லா இருக்குது. படம் பிளாக் பஸ்டர். 100 days போவோம். ஆந்திராவில், தமிழில் எல்லா கண்ட்ரியும், இந்தியா போல பக்காவாக போவோம். அப்டாக்டாக போகுன்றான்னு வச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு படம். வயலன்ஸ் ஜாஸ்தி, ஆனால் கண்டிப்பாக 1000 crores மேலே ஹிட் பண்ணிடும். பிரபாஸ் ஸ்பீக்கிங் இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மி, ஆனால் ஆக்ஷன் தான் ஜாஸ்தி. பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸு. மெயினாக வந்து சொல்லணும்னா அந்த ஸ்டோரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்றுமே எங்கேயுமே லாக் இல்லை. கிளைமேக்ஸ் இது வந்து பாருங்கள், பயங்கர ட்விஸ்டோடு இருக்கும். ஹீரோயினி மட்டும் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல ப்ரோ. அது ஒர்த் இல்லை ப்ரோ. ஹீரோ இல்லை ப்ரோ. பார்க்கலாமா? படம் ஃபுல்லாக ஃபைட்டு இல்லை. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கேஜிஎஃப் என்னமோ கேஜிஎஃப் 2 எப்படி ப்ரோ, அதான் படம். வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருக்குது. ஒரு ஓவர் பில்டப் சாப்பிட்டு நிறையா வச்சுருக்கேன். ஒரு இரிட்டேட் ஆகுது. கொஞ்சம் மோர் லென்த்தாக இருக்குது. ஒரு பில்டப் மட்டுமே கொடுத்துட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 ஃபைட்டு மட்டும்தான். பார்க்கலாம் ப்ரோ. காமெடி படம் வேணா போலாம் ப்ரோ. அவன் சும்மா சொல்றான், நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கேஜிஎஃப் பக்கத்துல உட்காந்து தூங்குனா ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சீரியஸா நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஒரு வாட்டி பார்க்கலாம், டீசன்ட் வாட்ச் தான், நல்லா இருந்துச்சு. படத்துல ப்ரோ மிஸ் ஆகுது, அதை தவிர எல்லாமே இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது, பாட்டா ரொம்ப பாட்டா வருது. இந்த எமோஷனல் சாங்கு ரொம்ப அப்படி போடுறானு. டியூரேஷனும் 3 hours, அதனால ரொம்ப இழுத்துட்டானுங்க. இதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை தான். மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. அது சைலண்டாக இருந்த இடத்துல தான் கொஞ்சம் தூக்கம் இருந்துச்சு. பிஜிஎம் வர்றதுனால கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பிரபாஸ் தான் ப்ரோ. பிரபாஸ் தான் ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த மூவி ஒரு கம்பேக்காக இருக்கும். ஒர்த் இல்லை ப்ரோ படம். ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், அவ்வளோக்குலாம் இல்லை ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். ஆனால் மியூசிக் தான் நம்ம எங்கேஜாக கொண்டு போயிருக்கு. ஃபுல்லாமே லேக்கே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லேக்கே இல்லை, எங்கேஜாக இருக்கு படம். ஃபுல்லாக எடிட்டர்ஸ் கட்டு தான். இது சூப்பராக இருந்துச்சு படம். நாடகம் பார்த்துருக்கோம்மா, சீரியல் நாடகம். அதில் ஒரு சீனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க, மூஞ்ச பார்க்குற மாதிரி. அதே மாதிரியே எல்லா சீனுமே அப்படியே தான் இருக்குது. ஒரு ரியாக்ஷனுக்கும் ஒரு மூஞ்சா காட்டுறாங்க. ரொம்ப லேட்டாகுது. ஏதோ பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் படம்.